வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். அவங்க இம்ரான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ட்ரெடிஷ்னல் அரபிக் மந்தி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது உங்களுக்கு தெளிவாகவும் சூப்பராகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். வீடியோவை முழுசாக பார்த்து மந்தி பிரியாணி செஞ்சு நீங்களும் செம்மையாக சமைச்சு சாப்பிடுங்க. வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம இன்றைக்கி மந்தி பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன். 10 கிலோ ரைஸுக்கு 6 காஞ்ச எலுமிச்சப்பழம், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 கிராம் லவங்கம், 5 கிராம் ஜீரகம், 10 கிராம் பட்டை, 10 கிராம் ஏலக்காய், ஒரு 5 கிராம் பிரியாணி இலை. இந்த மந்தி பிரியாணி 10 கிலோ ரைஸுக்கு 1.5 லிட்டர் ஆயில் சேர்க்கணும். நம்ம 1 லிட்டர் ஆயில் 6 லிட்டர் பட்டர் சேர்த்துக்கலாம். 6 லிட்டர் பட்டர். பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சேர்த்துக்கலாம். வெங்காயம் பட்டை வகைகள்லாம் சேர்த்தாச்சு. வெங்காயத்தை வதங்கினா போதும், பொன்னிறமெல்லாம் ஆக தேவை. வெங்காயத்தை கூடவே 150 கிராம் பூண்டு, 150 கிராம் பச்சை மிளகாய், அதாவது அரபிக் மிளகாய். இது காரம் இருக்காது, நம்ம ஊரில் குடை மிளகாய் சொல்கிறோம்ல அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்தாச்சு. நான் 20 கிலோ சிக்கனு 10 கிலோ ரைஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். 20 கிலோ லெக் பீஸ் தான் ஃபுல்லாக. இது கொஞ்சம் வேறு லெவல் சாமி போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். தேவையான மசாலா: மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள். 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன், 1 ஸ்பூன், 1 ஸ்பூன், 1 ஸ்பூன். மல்லித்தூள் மட்டும் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இதை அப்படியே சிக்கனில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா குக் ஆகட்டும். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா குக் ஆகட்டும் சிக்கன். இந்த மசாலா கூடவே சூப்பராக குக் ஆகட்டும். நல்லா ஃப்ளேவர் வரும். சூப்பராக இருக்குது பாருங்கள். மசாலாவோட 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணியிலேயே ஒரு 15 நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் சிக்கன் நம்ம எடுத்துகிட்டு ரைஸை போட்டு தம் விட்டுற வேண்டியது. ஸோ 15 நிமிஷம் நல்லா சிக்கனை வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா சூப்பரான ஃப்ளேவரு. இந்த சிக்கன் நம்ம வெளியே எடுத்துருவோம். சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. உடையவே இல்லை, அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த ரைஸ் நம்ம சேர்க்கும் போது இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் தண்ணி. நம்ம தண்ணி சேர்த்து சிக்கனை பாயில் பண்ணும்போது சிக்கன் எடுத்ததுக்கப்புறம் அந்த இருக்கிற தண்ணியை ரைஸோட லெவலும் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக அளவில் தண்ணி சேர்த்துருக்கோங்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ இதை கற்றுக்குங்க. ஃபஸ்ட்டு ரைஸுக்கு நீங்கள் எப்பவும் போடுற மாதிரி 1க்கு 1.25 பாஸ்மதி ரைஸுக்கு நான் சேர்க்குறது. சிக்கன் வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா 2 பவுல். இப்படி தான் நான் சேர்த்தேன். இதுதான் என்னுடைய கணக்கு. நீங்களும் இதே கணக்கில் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். ரைஸ் அப்படியே உதிரியாக இருக்கணும். மந்தி ரைஸ் எல்லாம் உதிரியாக இருக்கணும், ஒட்டக்கூடாது. 1க்கு 1 இந்தளவுக்கு தண்ணியோட அளவு இருந்தால் தான் ஒட்டாமல் ரைஸ் உதிரியாக வரும். நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உப்போட அளவு ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் தம் விட்டு ரைஸ் குக் ஆனதுக்கப்புறம் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ உப்பு ஹையாக இருக்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தம் விட போகிறேன், பாருங்க. அரிசியும் தண்ணியும் சமமாக இருக்குது. சும்மா பபிள்ஸ் வந்துச்சு. இப்போ நான் தம் விட்ட போகிறேன் 20 நிமிஷம்.
கரெக்டாக 20 நிமிஷம் ஆச்சு. ரைஸை பாருங்கள், அப்படியே பூ பூத்த மாதிரி பூத்துருக்கு பாருங்கள். நம்ம ரைஸ் எப்படி இருக்கு? நல்லா உதிரி உதிரியாக இருக்கா? இப்படி தான் செய்யணும் இந்த மந்தி ரைஸ். தரமாக இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, வேற லெவல் இருக்கு பாருங்க. ஓகே, நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த சிக்கனில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து இதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ண மசாலா. இது நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். பட்டை வகையெல்லாம் சேர்த்து ரோஸ்ட்டு பண்ணி அரைச்சிது. இதில் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட ஜீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், நான் ஒரு 1/4 டீஸ்பூனும் கம்மியாகவே ஃபுட் கலர் சேர்க்குறேன், ரெட் கலர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது கூட ஆயிலும் சேர்த்துக்கலாம். நான் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆயில் சேர்க்குறேன். ஆயில் ஒரு 20 ml சேர்த்துங்க. இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இதில் மசாலாவுக்கு உப்பும் தேவையில்ல, அதனால் சேர்த்துக்கலாம். சிக்கனை எடுத்து நல்லா கொஞ்சம் ஆற விட்டுக்குங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா திக்காக கறதுங்க. பாருங்கள், இறங்கவே மாட்டேங்குது. இந்தளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் தான் கரெக்டாக நமக்கு சிக்கனில் மேரினேஷன் ஆகும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எல்லாம் தண்ணியாகிடும். நல்லா திக்காக வந்து மிக்ஸ் பண்ணி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ஓவனுக்குள்ளே வச்சுட்டேன். நான் வந்து அதிகமாக செய்கிறேன், அதனால் ஓவனில் வச்சு செய்கிறேன். இதை நீங்கள் ஒரு கோழி ஒரு 2 பீஸ் 3 பீஸ் இந்த மாதிரி ஒரு முழு கோழியை செஞ்சிங்கன்னா ஒரு 4 பீஸ் வரும். அதை நீங்கள் நல்லா இந்த மாதிரி மசாலாவை தடவி நம்ம தோசை கல்லையே கல் நல்லா சூடானதும் அடுத்து பறிச்சிட்டு மிதமான தீயில் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இந்த ரைஸ் மேலே ஃப்ரை ஆனியன் போடலாம். ஃபஸ்ட்டு கூடவே கொத்தமல்லி, கூடவே ஒரு பீஸ் சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, சூப்பரான மந்தி பிரியாணி ரெடி பண்ணிட்டு வேறு லெவல் இருக்கு பாருங்கள் மந்தி பிரியாணி. நீங்களும் வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்து பொறுமையாக நிதானமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.